முல்லை பெரியாறு அணையில் நீர்மட்டம் உயர்ந்து வரக்கூடிய காரணத்தினால் தற்போது நீர்மட்டத்தில் நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அணையின் நீர்மட்டம் 142 அடிக்கு மேல் சென்றதால் உபரி நீர் இடுக்கி அணைக்கு செல்லும் நிலை இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் முத்துவேல் இணைகிறார். முத்துவேல், விவரங்கள். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டமானது தற்பொழுது 141 அடியை எட்டி அதற்கு மேல் 142 அடியை நோக்கி உயர்ந்து கொண்டிருக்கின்றது. இதனால் முல்லை பெரியாறு அணையிலிருந்து தமிழகத்திற்கு திறக்கப்படும் தண்ணீரின் அளவானது நேற்று 300 கனஅடியாக இருந்தது. அதிலிருந்து 300 கனஅடியிலிருந்து 1300 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் 17ஆம் தேதி அணையின் நீர்மட்டமானது 134.95 அடியாக இருந்தது. அதைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழையின் காரணமாக அணையின் நீர்மட்டம் கிடுகிடான உயர்ந்து வந்தது. 18ஆம் தேதி அதிகாலை 3:30 மணி அளவில் அணையின் நீர்மட்டம் 136 அடியை உயர்ந்தது. அதைத் தொடர்ந்து முதல் எச்சரிக்கையினை அதனைத் தொடர்ந்து அன்று மாலையே 4 மணி அளவில் 138 அடியை எட்டியதைத் தொடர்ந்து இரண்டாம் எச்சரிக்கையிலும் தமிழக நீர்வளத்துறை அதிகாரிகள் அறிவித்தனர். தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக டிசம்பர் 21ஆம் தேதி அணையின் நீர்மட்டமானது 140 அடியை எட்டியது. இதனை அடுத்து முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையை நீர்வளத்துறை அதிகாரிகள் அறிவித்தனர். அதனைத் தொடர்ந்து நேற்று டிசம்பர் 23ஆம் தேதி இரவு 7 மணி அளவில் அணையின் நீர்மட்டமானது 141 அடியினை எட்டியதைத் தொடர்ந்து இரண்டாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையை நீர்வளத்துறை பொறியாளர்கள் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்திற்கு ஆட்சியர்களுக்கு அறிவித்தனர். இந்த நிலையில் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டமானது 142 அடியை எட்டி 142 அடியை நோக்கி உயர்ந்து வருகின்றது. 152 அடி கொள்ளளவு கொண்ட முல்லை பெரியாறு அணையில் தற்போது நீதிமன்ற தீர்ப்பின்படி 142 அடி தண்ணீர் தேக்கப்பட்டு வருகின்றது. இன்று அணைப்பகுதிகள் மற்றும் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மழையானது முற்றிலும் அற்றுப்போய் உள்ள நிலையில் அணைக்கு நீர்வரத்து 1200-300 கனஅடியாக 230 கனஅடியாக உள்ளது. திடீரென்று மழை பொழிவு நீர்வரத்து அதிகரித்தால் அணைக்கு நீர்மட்டம் கிடுகிடான உயர்ந்து 142 அடிக்கு மேல் சென்று உபரி நீரான கேரள இடுக்கி அணைக்கு செல்லும் நிலை உள்ளது. இந்த உபரி நீர் செல்வதை தடுக்கும் பொருட்டு கேரள மாநிலத்தில் செல்வதை தடுக்கும் பொருட்டு தமிழக நீர்வளத்துறை அதிகாரிகள் தமிழகத்திற்கு திறக்கப்படும் தண்ணீரின் அளவானதை 300 கனஅடியிலிருந்து 1300 கனஅடியாக உயர்த்தியுள்ளனர். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி முத்துவேல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.